நம்ம என்னதான் நடந்துக்கிட்டாலும் நம்மள வந்து கெட்டவங்களாக்கிட்டு தான் போகிறாங்க எல்லாருமே. இப்படி பூக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பூத்துருக்குப்பா. என்னப்பா சமைச்சிருக்கோம்? உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். மணி 1 மணி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு ஸ்வீட்டை பண்ணிவிட்டு ஒரு சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த உடனே சாப்பாடு வந்து வச்சுட்டேன். சரி, இப்போ மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடாயில் எண்ணெய் ஊற்றி. என்ன நாள்மா? அதெல்லாம் இன்னைக்கு ஆடி வெள்ளிப்பா, ஆடி வெள்ளி. அதனால் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முதல் பெருமாள் கோயிலுக்கு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி காஞ்சிபுரமும் போயிட்டு இருந்தலாம். பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. காலையில் வந்து 9 மணி 7:30 மணிக்கு மூடிடுவாங்களாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் போனது ஒரு 10 மணிக்கு. அதனால் ஈஸியாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டோம். மணி 1 கரெக்டாக 1 மணி ஆகுது. டக்குன்னு நம்ம சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு காலையிலே வச்சிருவேன் எப்போவுமே. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமிக்கிட்ட வச்சுருவோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து மோர் குழம்பு தான். புடவையோட எல்லாம் வந்து நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். சாமியா? சாமி கிட்ட சாமியை டிஸ்டர்ப் பண்ணாத விடு. கையில் என்னதுப்பா? காசெல்லாம் வச்சுறாங்க, சாமி கிட்ட வச்சிரு. நாங்கள் எந்த கோயிலுக்குலாம் போனோம் அதோடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரு அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம், சூப்பராக இருந்தது. அதோடைய லொக்கேஷனை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் யோகன் ராமோஷா விளாகில் வந்து ஆட் பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல கோவில். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இங்கே வந்து ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படியே காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதுக்கு ஊற வைக்கலாம் இல்லை, ரெடிமேடாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சவுச்சவ் வந்து போட்டுக்கலாம். சவுச்சவ் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் நான் இன்றைக்கி. இது ரெண்டும் வதங்கிட்டே இருக்கட்டும். தக்காளி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளி போட்டு இது 3மே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுங்காட்டியே நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒருத்தவங்களும் வந்து நின்றுட்டாங்க சடனாக. அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால என்ன தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலும் கடைசியாக வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்னதான் நடந்துக்கிட்டாலும் நம்மளை வந்து கெட்டவங்களாக்கிட்டு தான் போகிறாங்க எல்லாருமே. அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து நம்ம இப்போ ஆள் எடுத்துகிட்ருக்கோம். பட் எங்கே நம்ம ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இருக்க சரௌண்டிங்கில் ஆள் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாதுங்க. நம்ம ஷாப்புக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குன்றதுனால வந்துட்டு போகிறது கஷ்டம். நிறைய பேர் இது இப்போ வலசலவாக்கம், கோடம்பாக்கம் அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வந்துட்டு போனாலும் டயர்ட் ஆகிடுவாங்க. நமக்குமே வந்து வேலை வாங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். சிஸ்டம் ஒர்க்குக்கு தான் 2-3 பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க நேற்று. பார்க்கலாம் யார் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். நீங்களும் இந்த மாதிரி திடீர்னு மோர் குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஆனால் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா, பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த தேங்காவை அதில் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 மூடி தேங்காய். தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுங்க, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஜக் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த காய்கறி வேகட்டும், இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து இதில் போட்டுட்டேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் போடுறேன். இது கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அரை ஜக்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அந்த அடுப்பில் வச்சிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு கொதிச்சுட்ருக்கு. ஆமாம், இதில் வந்து உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் தக்காளியும் வெட்டி போட்டுடலாம். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட போகிறதில்ல, வடகம் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். அப்படியே மூடிடலாம். மூடிட்டோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விசில் தான் வரணும். மோர் குழம்பு கொதிக்கட்டும். இது வந்து விசில் வரட்டும். அதுக்கிட்ட மேலே போய் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். ரீசெண்டாக நான் மருந்து போட்டேன். பூவை பாருங்கள் எவ்வளோ கொள்ளோ. ஒன்றும் இல்லை, வேப்ப முன்னாக்கு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பாசி கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே போட்டு விட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்ம பூங்க நிறைய இருக்குது. குட்டி குட்டி குட்டியாக. இது வந்து பூ சின்ன பூ தான் ஆல்ரெடியே. இப்படி பூக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பூத்துருக்குப்பா பாருங்க. இத்தனூண்டு செடியில் 2 இருங்க பறிச்சிடுறேன். எத்தனைங்கம்மா? 2 4 6 2 3 4 அதுக்கப்புறம் இங்கே 5 6 7 முருங்கைக்காய். இந்த குட்டி செடியில் எப்பவுமே நல்லா காய்க்கும். இப்போ பாருங்கள், இங்கே பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது, அங்கே ஒரு காய் இருக்குது. அது முத்தலை. முத்தட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேலே வந்தோன்னா என்ன வேலை பார்க்கலான்னு கொஞ்சம் பாருங்கள். வாலே யோகன் தங்கம் என்ன பண்ற? வா போலாம் கீழே. வாப்பா கீழே போகிறோம். பை பாய். நீ இங்கே இரு. நாங்கள் போய் பாய் யோகன் பாய். சௌச்சோ வந்து நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் மாவு எல்லாமே சேர்த்து, கடலை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எல்லாமே சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் மோர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தயிரை தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அடித்து வச்சுருந்தேன். இப்போ இதில் ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதிச்சா போதும். ரொம்பலாம் கொதிக்க வேணாம். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து. இது வந்து முருங்கைக்காய் வதக்கலுக்கு. இதில் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி குட்டி தக்காளியாக ஒரு 8 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதில் போட்டுட்டு மூடி வச்சிட்றேன். தக்காளியும் இந்த மிளகாத்தூளும் நல்லா வதங்கும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நம்ம தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து முருங்கைக்காயும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளியில் வர தண்ணியிலேயே இந்த முருங்கைக்காய் வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிடலாம். அதுலேயே அது வேகட்டும். நல்லா வந்து பூசணிக்காய் வந்து சூப்பராக ஒரே ஒரு விசில்லையே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவும் பச்சை மிளகாவும் மட்டும் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதை வந்து இதில் போட்டுடலாம். கூட்டு வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி இப்படி கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நான் எண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்படி வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வடகத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். இருந்தாலும் பச்சை கருவேப்பிலை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டுடலாம். கூட்டில் வாசனை அப்படியே தூக்குது ஆளையே. டைம் இப்போ அந்த நாள் போக போக வேற லெவலில் இருக்கு. நமக்கு எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோ வந்து நல்லா இருக்கும். இந்த வடகம் புதுசில் விட நமக்கு பழசில் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கேசரி பண்ணிக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ரவை வந்து இதில் இருக்குது. 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் நம்ம வந்து முந்திரி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுட்டு ஒரு சுற்றிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சமாக 4 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ இது காஞ்சோடனே இந்த பாருங்கள் பொடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரியை போட்டுட்டு ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த தக்காளியும் முருங்கைக்காவும் சேர்ந்து ரெண்டுமே கரெக்டாக நமக்கு வெந்துடும். தண்ணியே ஊற்றலை. இந்த தக்காளி இருக்கிற தண்ணி தான் இதில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி. அது சுடு தண்ணி. ஆமாம், இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் போதே. இது கொஞ்சம் வேகட்டும். அப்படியே மூடி வைக்கிறேன்.
பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுபாஷ் தான் அவன் பேர் சுபாஷாமா. மீன் பேர் வந்து சுபாஷ். யோகன் வந்து வச்சிருக்கான். மீன் வாங்கிட்டு வந்து மறுபடியும் விட்டுருக்கோம். அதுக்கு பேர் வந்து நாங்கள் குபேரனே வச்சோம். அவர் வந்து சுபாஷ் அப்படின்னு வச்சிருக்காரு. பாருங்க நல்லா இது வந்து இதுவாகட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். வருவே கமகமக்க சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். என்னப்பா சமைச்சிருக்கோம்? இங்கே பாருங்கள் சாதம் வடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சவுச்சவ் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கோம். அவசர மோர் குழம்பு. நம்ம மாடியில் காய்ச்சிருந்த முருங்காயை எடுத்து கொஞ்சம் முருங்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். கேசரி வந்து அடுப்பில் இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் இருக்குது. சாமிகிட்ட கொஞ்சோண்டு வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த ஆடி வெள்ளைக்கு நம்ம இதை தான் சமைச்சிருக்கோம். அடுத்த ஆடி வெள்ளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போக போகிறோம். ஏன்னா குலதெய்வ விளக்கை பற்றி சில பேர் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நாங்கள் அங்கே போயிட்டு கிளியர் பண்ணுறோம். ஓகே, சாப்பிட போகலாம்.